2024 ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு ஜியோகிராஃபி கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 6 to 7 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணியிருக்கேன். அதோட சோர்ஸுமே வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க ப்ளஸ் டீட்டெயிலாகவுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினை வந்து நான் வேணும்னே வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த செகண்ட் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓஷன் கரண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தேன் அந்த சாப்டர். ஸோ அதனால் வேணும்னே நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தேன். அந்த சாப்டருமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் அப்புறமா வந்து நான் இதை மறந்துட்டு இருந்தேன் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 2024 யூபிஎஸ்சியில் ஐசோதம் கொஷின் கேட்டாங்கள்ல, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் கான்செப்ட் புரியல, ப்ளீஸ் கிளாரிஃபைன்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இந்த கொஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்க்கணும் இதை, ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து சோர்ஸ் என்ன, இந்த கொஷன் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 11th NCERT எடுத்திருக்காங்க. ஸோ 11th NCERT வந்து பார்த்திங்கன்னா 2 புக்கு இருக்குது. ஒன்று வந்து பார்ட் ஏ, இன்னொன்று வந்து பார்ட் பி. ஸோ பார்ட் ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி. ஸோ இதெல்லாம் வந்து வேர்ல்டு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஜியோகிராஃபி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பார்ட் ஏ இருக்குல்ல, நான் திருப்பி சொல்கிறேன், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கில் இருந்து அப்படியே லைன் பை லைன் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி நிறைய வாட்டி கொஷின் வந்து எடுக்குது. ஸோ இந்த புக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த புக்குக்குள்ளேருந்தே வந்து யூபிஎஸ்சி கொஷின் எடுக்கும். அதே இந்த பார்ட் பி புக் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இந்த பார்ட் ஏ புக்கிலிருந்து உங்களுக்கு 5 to 6 கொஷின் வந்து சால்வ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டான புக்கு நம்ம சேனலில் வந்து நான் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டேன். ப்ளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ இந்த கொஷனை வந்து நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் வந்து சோர்ஸில் காமிக்கும் போது உங்களுக்கு கிளியராக புரி வரும். ஸோ இப்போ இந்த கொஷன் வந்து நம்ம படித்து பார்த்தோன்னா, which of the following is our correct inference or inferences from isothermal map in the month of a journey. ஸோ இவங்க வந்து ஐசோதர்மல் மேப் பற்றி வந்து ஒரு சில கொஷனை வந்து கேட்டிருக்காங்க. The isotherms deviate to the north over the ocean, to the south over the continent அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, the presence of cold ocean current, Gulf Stream and North Atlantic Drift make North Atlantic Ocean colder அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கொஷனே வந்து புரியாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து என்னதான் இதில் கேட்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டுது அப்படின்ட்டு புரிய வரும். நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11th NCERT நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ 11th NCERT பார்ட் ஏ இருக்குல்ல, ஸோ அதில் சாப்டர் 8 வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ரேடியேஷன், ஹீட் பேலன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர். இந்த சாப்டரை வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். மோர் தென் 2 hour மேலே வந்து நீங்கள் இந்த கிளாஸை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். இதை புரிஞ்சால் தான் உங்களுக்கு மற்ற கான்செப்ட் எல்லாமே வந்து புரிய வரும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ இந்த ஹைலைட்டட் பிடிஎஃப் எல்லாம் கூட நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். கிளாஸ் பிடிஎஃப் கூட இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இது எந்த இடத்துல இருந்து இந்த லைன் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசோதர்மல் மேப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. 2 மேப் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 மேப்புமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷன் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு மேலேருந்து எடுத்திருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜனவரி த ஐசோதம் deviate to the north over ocean and south over continent. ஸோ அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த ஐசோதம் deviate, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், deviate to north over the ocean and south over the continent. ஸோ யூபிஎஸ்சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்திருக்கு. நிறைய பேர் வந்து NCERT வந்து அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறது இல்லை. பட் இந்த புக்கு ஜியோகிராஃபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக் இது. நெக்ஸ்ட் லைன்லேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து வார்ம் ஓஷன் கரண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். கல்ஃப் ஸ்ட்ரீமும் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்டுமே வந்து வார்ம் ஓஷன் கரண்ட்டு. பட் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஓஷன் கரண்ட்டுன்னு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த NCERT வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு யூபிஎஸ்சி வந்து எந்த புக்கில் இருந்து எந்த சாப்டர்லேருந்து எடுத்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டுக்கு வந்து நம்ம போகலாம்.
ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐசோதர்முன்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஐசோதர்முன்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போது ஐசோதர்ம்னா என்னன்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஐசோதர்ம் வந்து நார்த்து சைடு வந்து பார்த்திங்கன்னா டிவேட் ஆகுமா அப்படின்னா, இது நார்த்து சைடு வந்து டிவேட் ஆகுமா எங்கே? ஓஷனில். ஸோ இப்போ இது கடலில் இந்த ஐசோதர்ம் நார்த் சைடு மூவ் ஆகுமா? அதே காண்டினென்ட்னா லேண்டில் வந்து சவுத் சைடு மூவ் ஆகும் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்னடா இது ஐசோதர்ம் இது நார்த்து சவுத் மூவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தர்ம்னா வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரிலேட்டடாக வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. தர்ம்னா வந்து டெம்பரேச்சர் ரிலேட்டட் வேர்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐசோதர்ம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு இமேஜினரி லைன். ஓகே, ஒரு இமேஜினரி லைன். அந்த லைன் வந்து எங்கெங்கே ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கோ அங்கே போகும். ஓகே, அதுதான் வந்து நம்ம ஐசோதர்ம்ன்ட்டு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ இது ஒரு லேண்ட் இருக்குது. ஓகே, இவ்வளோ லேண்ட் இருக்குது. இப்போ இவ்வளோ லேண்டில் இந்த இடத்துல 10 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது, இந்த இடத்துல 10 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே 10 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குன்னா இந்த ஐசோதர்ம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகும். ஓகே, ஸோ இது ஒரு இமேஜினரி லைன். எங்கெங்கே ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கோ அங்கங்கே வந்து அந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இமேஜினரி லைன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ இந்த ஐசோதர்ம் வந்து நார்த் வந்து ஓஷனில், ஓகே, ஓஷனில் வந்து நார்த் மூவ் ஆகும், காண்டினென்ட்டில் வந்து சவுத் மூவ் ஆகும்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு புரியாது. நான் பார்க்க போனால் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, இது கூட நிறைய பேருக்கு புரியாது, புக்கில் இருக்கிறதும் நிறைய பேருக்கு புரியாது. ஸோ அதனால் உங்களுக்குன்ட்டு வந்து நான் ஒரு ஈஸி மெத்தடை கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டிராயிங் வரைகிறேன். இங்கே வந்து நம்ம மரம் வரைஞ்சிடலாம். ஸோ நீங்கள் என்னோடய கிளாஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த டிராயிங் வந்து எப்போவுமே வரைவேன் அப்படின்ட்டு. இங்கே வந்து நம்ம சூரியனை வரைஞ்சிடலாம். ஓகே, இது வந்து சூரியன். இங்கே வந்து நம்ம தண்ணியை வரைஞ்சிடலாம். இப்போ இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஹீட் இருக்குல்ல, இன்சோலேஷன், அந்த ஹீட்டை வந்து நம்ம இன்சோலேஷன்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் மேலேயும் படும், இந்த வாட்டர் மேலேயும் படும். ஸோ இப்போ இந்த லேண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும், பூமி வந்து சூடாகும், தண்ணியுமே வந்து சூடாகும். இப்போ தண்ணி சீக்கிரம் சூடாகுமா பூமி சீக்கிரம் சூடாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பதில் தெரியும். பூமி தான் வந்து சீக்கிரம் சூடாகும், தண்ணி சூடாகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் வேணால் நிறைய வாட்டி இதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி காய வைப்பீங்களே, கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி அதை கூல் ஆகிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் லேண்ட் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகும், சீக்கிரம் வந்து கூல் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பகல்லேருந்து நைட் ஆகிற வரைக்கும் வந்து லேண்ட் ஹீட் ஆகும், நைட் ஆகிற வரைக்கும் லேண்ட் ஹீட் ஆகும், வாட்டருமே ஹீட் ஆகும். ஆனால் நைட் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லேண்ட் வந்து இந்த ஹீட்டை வெளியே அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிடும். இதுதான் வந்து நம்ம லாங் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லாங் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். தண்ணியுமே வந்து அனுப்பும் ஹீட்டை, பட் லேண்டை கம்பேர் பண்ணால் சீக்கிரம் அனுப்பாது. ஸோ நைட்டில் வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேண்டை கம்பேர் பண்ணால் வார்மாக இருக்கும். நைட்டில் வந்து லேண்டை கம்பேர் பண்ணால் வாட்டர் வந்து வார்மாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏன்னா தண்ணி வந்து சீக்கிரம் கூல் ஆகாது. இதெல்லாமே வந்து ஹீட் பேலன்ஸில் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே பகல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு பையன் இருக்கான்னு நினச்சிக்கோங்க. இப்போ இங்கே வந்து ஒரு பையன் இருக்கான், ஓகேவா, ஒரு பையன் இருக்கான். ஸோ இப்போ இந்த பையனுக்கு வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது லேண்டில். ஸோ எங்கன்னா உக்காரலாம் போகலான்ட்டு பார்க்குறான். ஸோ இந்த மரத்தை பார்க்குறான். ஸோ இந்த மரம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கல்லும் இருக்குது. பட் இந்த பையன் யோசிக்கிறான், இந்த கல் மரம் கிட்ட இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நெகிழில் உக்காந்துருக்கலாம், பட் இந்த கல் வந்து தூரமாக இருக்கேன்னுட்டு வந்து யோசிக்கிறான். பட் ஆனாலும் சரி, இந்த பையனுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த கல்லுலேயே உக்காரலான்னுட்டு போகிறான். ஸோ இப்போ இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் இருந்து ஹீட் ஆகிருக்கு. இப்போ இந்த பையன் இந்த கல்லில் போய் உக்காந்து வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டக்குன்னு இந்த பையன் ஏஞ்சிப்பான் சுருயில்னு. எதுக்கு, அந்த கல், அந்த ராக் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நிறைய வாட்டி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அந்த கல் தொட்டோடனே சுடுன்னு இருக்கும். நிறைய டைம் நீங்கள் வந்து செருப்பு போடாமல் நீங்கள் வந்து நடந்து போனால் கால் வந்து ரொம்ப சுடும். உங்களோட வண்டி எடுத்துக்கங்க, வெயிலில் தெரியாமல் நீங்கள் பார்க் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சீட்டில் உட்காரும் போது சுருயில்னு வந்து உங்களுக்கு சூடு இதாக இருக்கும்.
ஸோ லேண்ட் வந்து சீக்கிரம் சூடாகிடும். ஓகே, தண்ணியெல்லாம் வந்து அவ்வளோ சூடாகிறத நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஓகே, ஸோ தண்ணியெல்லாம் வந்து கொதிக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் சூடாகிறது அவ்வளோ பார்க்க முடியாது. பட் நீங்கள் வந்து இந்த ராக், இந்த லேண்ட் சர்ஃபேஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோ சூடாகிறத பார்க்கலாம். ஸோ இதால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, லேண்டுக்கும் வாட்டருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹீட்டிங்லேயா இருக்கட்டும், கூல் ஆகிறதுலையா இருக்கட்டும். ஹீட்டுமே வந்து லேண்ட் சீக்கிரம் ஆகும், கூலுமே வந்து லேண்ட் சீக்கிரம் ஆகிடும். தண்ணி வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் ஏற்படுது. இப்போ நான் இதை வந்து எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து அர்த்தை வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து அர்த்து, இது நடுவில் வந்து நம்ம ஈக்குவேட்டர் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கேன்சர், இந்த இடத்துல நம்ம கேப்ரிகானை வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம இந்தியா மேப். ஓகே, இது வந்து நம்ம இந்தியா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ ரஃப்பாக வரைகிறேன். ஓகேவா, நீங்கள் வந்து மவுஸில் வரைகிறதால என்னால் ப்ராப்பராக வரைய முடியறதில்ல. ஸோ இது வந்து ஆஃப்ரிக்கா. ஸோ இங்கே வந்து நம்ம நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ரஃப்பாக வரைஞ்சிக்கணும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டரை பார்க்கலாம். நடுவில் ஓஷனை நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி ஓஷனும் லேண்டும் மிக்ஸ் ஆகிருக்கிறதால இப்போது சூரியனோட ஹீட் வந்து இங்கே படும்போது, சூரியனோட ஹீட் வந்து பார்த்திங்கன்னா படும்போது லேண்டு சீக்கிரம் ஹீட் ஆகும். ஆனால் ஓஷன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஹீட் ஆகாது. லேண்டு சீக்கிரம் ஹீட் ஆகும், ஓஷன் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகாது. கூலிங்லேயுமே வந்து நீங்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஐசோதெர்ம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு இமேஜினரி லைன் ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கக்கூடியது வந்து குறிக்கக்கூடிய ஒரு லைன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு ட்ராயிங்குமே எடுத்துக்கிறேன். நம்ம வந்து இன்னொரு ஸ்லைடுமே எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எதுக்கு இவ்வளோ ட்ராயிங் மூலமாக உங்களுக்கு வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அப்போ தான் கிளியராக புரிய வரும். ஏன்னா நீங்கள் நிறைய வேணால் தேடி பாருங்கள் யூடியூப்பில். ஸோ இந்த மாதிரி ட்ராயிங் மூலமாகலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி என்சிஆர்டியில் இருக்குது, இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு சிலர் காமிப்பாங்க, ஒரு சிலர் காமிக்க மாட்டாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து ஆல்ரெடி எதனா ஒரு கோச்சிங் சென்டரில் இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி காமிச்சிட்டு அந்த கோச்சிங் சென்டருக்கு வந்து வர முடியாதுல்ல. ஸோ அவங்களோட இன்கம்மை தான் வந்து அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து காமிப்பும், ஒரு சிலர் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க, ஷோவும் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்சிஆர்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னுட்டு. ஸோ ரெண்டுமே மிக்சிங் இருக்குது. பட் என்னோடய அப்ரோச் எப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே இந்தியாவை வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஈக்குவேட்டர், ரெட் கலரில் போடுறல. ஸோ இது வந்து ஈக்குவேட்டர், இது வந்து ஈக்குவேட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர். இது கேன்சர். ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவை வந்து இப்படி வரையலாம். ஓகே, ஸோ ரஃபாக வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து சீசனாலிட்டி சாப்டரில் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஈக்குவேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக மார்ச் மந்த்தும் செப்டம்பர் மந்த்துமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டரில் டைரெக்டாக சூரியனோட ரேஸ் வரும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஈக்குவேட்டர்கிட்ட வந்து போவாங்க. எந்த 2 டைமு, மார்ச்சுக்கும் செப்டம்பருக்குமே வந்து சூரியன் வந்து ஈக்குவேட்டரை வந்து பார்த்துட்டு மூவ் ஆவாங்க நான் வந்து சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்தில் வந்து கேன்சருக்கு வருவாங்கன்னு நான் சொன்னேன். அதே டிசம்பர் மந்தில் வந்து நீங்கள் கேப்ரிகானில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சூரியனோட மூமெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். எதனால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அர்த்தோட ரெவல்யூஷனால். ஸோ இப்போது
சூரியனை வந்து நீங்கள் கேன்சர் கிட்ட வந்து இமேஜின் பண்ணிக்கங்க, கேன்சர் கிட்ட இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேன்சர் கிட்ட வந்து டைரெக்டாக வந்து போயிருக்காதுல்ல. ஸோ டைரெக்டாக வந்து கேப்ரிகான் கிட்ட இருக்குது, கேப்ரிகான்லேருந்து ஒரே ஜம்ப் போய் கேன்சர் கிட்ட வந்து லான்ச் ஆயிருக்காது. ஸோ நீங்கள் ராக்கெட் லான்ச் பண்ணுற மாதிரி இப்படி போய் ஜம்ப் ஆகி லான்ச் ஆயிருக்காது. ஸோ இது எப்படி போயிருக்கோம், இப்படி மூவ்மெண்ட் ஆகி தானே போயிருக்கோம். ஸோ அப்போ அந்த மூவ்மெண்ட் ஆகி போகும்போது என்ன ஆகுனா இப்படி 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 இப்படின்னு தானே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ சூரியன் வந்து இப்போ இங்கே இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கும்போது சூரியனோட ரேஸ் வந்து இந்த தண்ணியில் படும்ல, இந்த தண்ணியில் படும் தானே. ஆமாம், இந்த தண்ணியில் படும்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த தண்ணி வந்து என்ன ஆகும், இப்போ இந்த சூரியன் வந்து லைட்டாக கேன்சரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும், இந்த தண்ணி வந்து ஹீட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நம்ம இந்தியாவில் ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நைட் ஆகும் தானே, ரொட்டேஷனால் நைட் ஆகும். நைட் ஆனால் என்ன ஆகும்னா நம்ம இந்த லேண்டு இருக்குல்ல, இது வந்து ஹீட்டை அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிடும். பட் ஓஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்பும். திருப்பி என்ன ஆகும், திருப்பி மார்னிங் ஆகும். ஸோ திருப்பி மார்னிங் ஆனால் என்ன ஆகும், லேண்ட் வந்து கூல் ஆகிட்ருக்கும். திருப்பி இந்த சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன் மாறிட்டே இருக்கும்ல. திருப்பி லேண்ட் ஹீட் ஆகும், லேண்டு சீக்கிரம் கூல் ஆகிடும். பட் வாட்ரு லேட்டாக ஹீட் ஆகும், பட் சீக்கிரம் கூல் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும், பட் கூலிங் வந்து ஸ்லோவாகும். ஓகே, ஸோ இது வந்து நைட்டு ஹீட்டை ஜாஸ்தி அனுப்பாதால் வாட்டரில் வந்து கொஞ்சம் ஹீட் இருக்கிறத நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இங்கே ரீச் ஆகிடும். ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாகவே ரேஸ் பண்ணிட்டோம் போல இருக்குது. கண்ட்ரோல் செட் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன், வரதில்லை. ஸோ நம்ம வந்து திருப்பி ட்ராயிங் வரையணும், சிம்பிளாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர். நம்ம இந்தியாவை வரைஞ்சிக்கணும். ஸோ இப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே கேன்சர் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டாங்கன்னு நினச்சிக்கங்க. ஸோ இப்போ இந்த ஓஷன் வாட்டருமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஹீட் ஆகிட்டே வந்திருக்கும்ல. ஸோ இப்போ இந்த ஓஷன் வாட்டரில் வந்து இப்போ இவ்வளோ பகுதி இருக்குன்னா, இப்போ இவ்வளோ பகுதியுமே வந்து சேம் டெம்பரேச்சராகவே இருக்குமா? இல்லை, இருக்காது. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இது லேயர் பை லேயராக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 20 டிகிரி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 19 டிகிரி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே போக வந்து பார்த்திங்கன்னா 18 டிகிரி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே போக வந்து 17 டிகிரி பார்க்கலாம். எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சூரியனோட மூமெண்ட் இப்படி தானே இருந்துச்சு கேன்சரை நோக்கி இது இப்படி தானே போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இது ஹீட் ஆகிருக்கும், இது ஹீட் ஆகிருக்கும், நெக்ஸ்ட்டு இது ஹீட் ஆகிருக்கும். ஸோ இது சூரியன் இப்படி போகிறதால என்ன ஆகுனா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வேரியேஷனை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். ஈக்குவேட்டரை நோக்கி போகும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அதே இந்த லேண்ட் வந்து மார்னிங் எடுத்துக்கங்க, லேண்ட் வந்து சீக்கிரம் குயிக்காக ஹீட் ஆகிடும். இப்போ கரெக்டாக இந்த ஜூன் மந்த் இங்கே இருக்கும்போது, ஜூன் ஜூலை மந்த்து நான் வந்து இங்கே எரேஸ் பண்ணிக்கிறேன். ஜூன் ஜூலை மந்த்து இங்கே இந்த இடத்துல வந்து கரெக்டாக சூரியனோட ரேஸ் இங்கே படுது. ஸோ இங்கே வந்து 20 டிகிரி இருக்கும்போது நான் வந்து உங்களை ஐசோதர்ம் வந்து ட்ரா பண்ண சொல்கிறேன். ஐசோதர்ம்னா என்ன, இமேஜினரி லைன். ஸோ நீங்கள் வந்து எப்படி ட்ரா பண்ணிங்கன்னா, இந்த லேண்ட்லேருந்து இப்படி டவுன் வருவீங்க. ஸோ இந்த லைன் வந்து எதுக்கு டவுன் வருதுன்னா, டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்குது. லேண்டு கம்பேர் பண்ணால் ஓஷனில் டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்குது. எதுக்கு, ஓஷன் வந்து லேட்டாக ஹீட் ஆகும், லேட்டாகவும் கூலிங் ஆகும். லேண்டு மாதிரி சீக்கிரம் வந்து கூல் ஆகிடாது. ஸோ அதனால் இப்போ இங்கே லேண்டில் வந்து சீக்கிரம் வந்து சூடாகி 20 டிகிரி டெம்பரேச்சர் மாறிடுச்சு. பட் இந்த இடத்துல இருக்கிற ஓஷன் சீக்கிரம் வந்து ஹீட் ஆகலை. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ஓஷன் முன்னே ஹீட் ஆகி 20 டிகிரி ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐசோதர்ம் வந்து எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்படி வளைஞ்சி வரும். அப்போ வெயில் காலத்தில்
ஐசோதர்ம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் ஐசோதர்ம் லேண்டில் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐசோதர்ம் லேண்டில் நார்த் சைடு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், நார்த் சைடாக மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா போல் சைடு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஐசோதர்ம் லேண்டில் நம்ம இந்தியா நீங்கள் பார்க்கலாம், லேண்ட் பூமி பகுதி இது எந்த சைடு மூவ் ஆகிருக்கு? நார்த் சைடு மூவ் ஆகிருக்கு வெயில் காலத்தில், சம்மரில். அதே ஓஷனில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடு மூவ் ஆகிருக்கு, ஈக்குவேட்டரை நோக்கி போயிருக்கு. எங்கே நோக்கி போயிருக்கு? ஈக்குவேட்டரை நோக்கி போயிருக்கு. ஸோ அப்போ சம்மரில் வந்து உங்ககிட்ட கொஷின் வரும், சம்மர் மந்த் ஐசோதர்ம் வந்து லேண்டில் போலை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கரெக்ட், நார்த்து நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. ஐசோதர்ம் வெயில் காலத்தில் ஓஷனில் ஈக்குவேட்டரை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கரெக்டு. ஓகே, ஸோ இது வந்து வெயில் காலத்தில். அப்போ குளிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குளிர்காலத்தில் சன் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்து சூரியனோட பொசிஷன் கேப்ரிகானில் இருக்கும். ஸோ கேப்ரிகானில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சேம் இதே தான் நீங்கள் பார்க்கலாம். நான் இங்கே வந்து இமேஜ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து நம்ம வெயில் காலத்தில் பார்த்துக்கலாம், மந்த் ஆஃப் ஜூலை. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம், மந்த் ஆஃப் ஜூலைன்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஜூலை மந்த் வந்து ஈக்குவேட்டருக்கும் கேன்சருக்கும் நடுவில் தான் வந்து நீங்கள் சூரியனை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஈக்குவேட்டர். ஸோ இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் சூரியனை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு சீக்கிரம் ஹீட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்க்கலாம், லேண்ட் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகிருக்கு. பட் இங்கே இருக்கிற ஓஷன் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகலை. இங்கே இருக்கிற ஓஷன் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகலை, ஏன்னா சீக்கிரம் ஹீட் ஆகாது. பட் இங்கே இருக்கிறது ஆல்ரெடி ஹீட் ஆகிடுச்சு, ஆனால் சீக்கிரம் கூல் ஆகலை, ஏன்னா இந்த சன் இப்படி மூவ் ஆச்சுல. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசோதர்ம் வந்து இப்படி இருக்குது, ஐசோதர்ம் வந்து இப்படி இருக்குது. ஸோ ஓஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டரை நோக்கி மூவ் ஆகிருக்கு. அதே லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் நோக்கி போலை நோக்கி மூவ் ஆகிருக்கு. ஸோ அதே ஆப்போசிட் நீங்கள் குளிர் காலத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஜான்வரி மந்த் நீங்கள் வந்து என்ன பார்க்கலான்னா, இந்த ஐசோதர்ம் வந்து ஓஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடு நோக்கி மூவ் ஆகிறத பார்க்கலாம். அதே லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்குவேட்டரை நோக்கி மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், இப்போ இங்கே வந்து 20 டிகிரி இருக்குது, மேலே வந்து கம்மியாகிட்டே போகும் டெம்பரேச்சர். எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து இங்கே உக்காந்துட்டு இருக்காங்க. சூரியன் எங்கே உக்காந்துட்டு இருக்காங்க? இந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதோட ரேஸ் வந்து இவ்வளோ இந்த இடத்துல வரைக்கும் டக்குன்னு போயிடுமா? போகாது. ஸோ டெம்பரேச்சர் என்ன 20, 10 கம்மியாகிட்டே போகும். அதே லேண்டு நீங்கள் எடுத்துக்கங்க, இப்போ லேண்ட் இங்கே படுதா, இப்போ இங்கே பட்டோன்னே இங்கே 20 ஆகிடுச்சு, இங்கே வந்து டக்குன்னு 20 டிகிரி ஆகிடும், ஏன்னா லேண்டு சீக்கிரம் ஹீட் ஆகிடும். பட் ஓஷன் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து 30 இருக்கும், இந்த இடத்துல நீங்கள் வந்து 30 பார்க்க முடியும். ஏன்னா ரிட்டர்ன் சூரியன் வரும்போது திருப்பி ரிட்டர்ன் இப்படி தானே வரும். ரிட்டர்ன் கேப்ரிகானை நோக்கி வரும்போது இந்த இடத்துல வந்து ஹீட் பண்ணி விட்டுட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணிகிட்ருக்கோம், 30, 40, 50 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் குளிர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் வந்து ஓஷனில் வந்து போல் சைடு மூவ் ஆகிறது நீங்கள் ஐசோதர்மை பார்க்கலாம். அதே லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டர் சவுத்தை நோக்கி மூவ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். எப்போது? ஜான்வரி குளிர்காலத்தில். பட் வெயில் காலத்தில் நீங்கள் வந்து என்ன பார்க்கலாம், இங்கே நீங்கள் பாருங்கள், ஓஷனில் வந்து சவுத் சைடு ஓகேவா ஈக்குவேட்டர் நோக்கி வர்றது நீங்கள் பார்க்கலாம். லேண்டில் வந்து நீங்கள் நார்த் இல்லைன்னா போலை நோக்கி போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு மீறி வந்து உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கங்க, சிம்பிளாக நான் சொல்கிறது. ஓகே, ஸோ இது நார்த்தில் வந்து இந்த மேப்பை வந்து நீங்கள் பார்த்துங்க. ஓகே, ஸோ நார்த்தில் வந்து குளிர்காலத்தில் வந்து ஓஷனில் நார்த்தில் மூவ் ஆகுதுன்னா வெயில் காலத்தில் வந்து சவுத் மூவ் ஆகும். லேண்ட்லேயுமே வந்து இதுக்கு ஆப்போசிட்டு அப்படின்ட்டு வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க, அவ்வளோதான். அப்படி இல்லை நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து இன்னொரு வாட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். அப்படி உங்களுக்கு கிளியர் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லிட்டு போகணும் நீங்கள் கிளியர் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வாங்க இந்த கொஷனை பார்க்கலாம். The isotherm deviate to north over ஓஷனில் நார்த் மூவ் ஆகும், அண்ட் சவுத் ஓவர் த காண்டினென்ட். ஓகே, சவுத் ஓவர் த காண்டினென்ட் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சவுத் ஓவர் த காண்டினென்ட், நார்த் ஓவர் த ஓகே இது வந்து வெயில் காலம். இங்கே பார்க்கலாம் குளிர்காலம் ஜனவரி. ஸோ இது வந்து நார்த் சைடு மூவ் ஆகுது, சவுத் சைடு வந்து பார்த்திங்கன்னா லேண்டில் மூவ் ஆகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்ட். இது வந்து
இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் மெயினாக கேட்டிருந்தீங்க நீங்கள் டவுட்டில். ஸோ உங்களுக்கு வந்து இது கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செகண்டில் இதுவுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவுமே வந்து என்சிஆர்டிலே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த என்சிஆர்டியில் இந்த அட்லாண்டிக் ஓஷன் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அட்லாண்டிக் ஓஷன், இது வந்து அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இப்போ இந்த அட்லாண்டிக் ஓஷனில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்டு. ஸோ இதை வந்து நம்ம ட்ரேட் விண்டுன்னு சொல்லுவோம். ட்ரேட் விண்டு மூவ் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ட்ரேட் விண்டு வந்து எதனால் மூவ் ஆகுதுன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ இந்த விண்டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் சர்ஃபேஸ் வாட்டருமே மூவ் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன் ஓஷன் கரண்ட்டில். ஓகே, ஸோ இந்த மூவ் ஆகுதுல்ல, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நார்த் அட்லாண்டிக் ஈக்வட்டோரியல் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே கல்ஃபில் மோதி இது இப்படி டர்ன் ஆகிறதால இதை கல்ஃப் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஈக்வேட்டரில் இருக்கிற வார்ம் வாட்டர் தான் இது கொண்டு போகும்னு நான் சொன்னேன். ஸோ இது வந்து வார்ம் வாட்டரை கொண்டு போகுது, இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் சவுத்லேயுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது இந்த கரண்ட்டுக்கெல்லாம் வந்து நேம்ஸ் இருக்குது, நான் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து இது கொண்டு போகிறது. இங்கே ஆப்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஸ்ட்ரீமும் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்டுமே வந்து கோல்டு ஓஷன் கரண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ராங். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 1 மட்டும்தான் இதுக்கான ஆன்சர். நிறைய பேர் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், இது வந்து நான் அவங்க கிளாஸ்லேருந்து தான் இது வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பட் என்சிஆர்டியில் இது இருக்குன்ட்டு வந்து சொல்லவே மாட்டாங்க ஒரு சிலர். பட் ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஜென்யூனாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. 11th என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய பார்ட் ஏ புக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிலேருந்து லைன் பை லைன் நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் யூபிஎஸ்சியில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பி புக் வந்து இந்தியன் ஜியோகிராஃபி, இது கூட உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தேவைப்படும், நான் திருப்பி சொல்கிறேன். அதே மாதிரி மேப்பிங்ஸுமே வந்து ஒரு சில மேப்பிங்ஸ் நீங்கள் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய பிளேசஸ் இன் நியூஸ் அதுவுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த பிளேசஸ் சரௌண்டிங் இருக்கக்கூடிய பார்டர், அந்த பிளேஸஸில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த பிளேசஸ் வந்து எதுக்காக இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நிறைய விஷயம் தேவைப்படும். ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் பொறுமை தேவை நம்மளுக்கு. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஒன்றா நீங்கள் கற்றுக்குனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக கொஷின்ஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.